அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுச்சி பயணத்தை கண்டு எதிர்க்கட்சிகள் விக்கித்து போய் உள்ளதாக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயபாஸ்கர் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் அதிமுக மாநாடு நடைபெறும் என்றும் 2 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்றும் கூறினார். செல்லும் இடமெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் நல்ல வரவேற்பு தருவதாகவும் கூட்டத்தை பார்த்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் தோல்வி பயத்தில் உள்ளதாகவும் கூறினார். இந்த தாக்கம் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நம்முடைய புகழ்மிக்க புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளருமான மரியாதைக்குரிய வருங்கால தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக புதுக்கோட்டைக்கு வருகிறார். 2 நாட்கள் புதுக்கோட்டையில் முகாம் விட்டு தங்க இருக்கிறார்கள். இதிலே 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் 6 மாநாடு நடக்க இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு மிக சிறப்பாக எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற போர்க்குரலோடு புரட்சி தன்னுடைய எழுச்சி பயணம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தாக்கம் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும். எடப்பாடியார் செல்லுகின்ற இடங்களெல்லாம் கடல் அலை போல மக்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பார்த்து இன்றைக்கு எல்லோ எதிர்க்கட்சிகளும் இன்றைக்கு விக்கித்து போய் நின்று கொண்டிருக்கின்றன. முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார் என்பதை இந்த கூட்டம் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது.